எல்லோருக்கும் வணக்கம். நானுங்கள் கார்த்திக். மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. போன முறை இருந்த திட்டத்தில் சில பெயர் மாற்றங்கள், சில நிதிகள் மாற்றங்களோட இந்த திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்க்க விஷயங்கள் வேற மாதிரி இருக்குங்க. களத்தில் வேற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ஆனால் மக்கள் இந்த பட்ஜெட்டை நோக்கி வாக்கு செலுத்தலை. தேர்தல் அறிக்கையில் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் நம்பி தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கிறத நம்மளால களத்திலே பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நிதி அறிக்கையில் அவங்க தேர்தல் வாக்குறுதியை சொன்ன சில விஷயங்களை இதில் மேற்கோள் காட்டி அவங்க அறிவிப்பு கொடுக்கவே இல்லை. அதில் சில விஷயங்கள் மக்கள் நேரடியாக கேள்வி கேட்குறாங்க. என்ன மாதிரினா, வாக்குறுதி கொடுத்தார்ல அண்ணன் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கொடுத்த வாக்குறுதி வேறு எது இல்லைங்க, அவர் கொடுத்த வாக்குறுதி தான். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபா எங்கேன்னு கேட்குறாங்க. பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, பிற கட்சியினர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா பெரும்பாலான பெண்கள் வாக்கு எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா சரி ஓகே மாற்றம் வருது, இந்த மாதிரி நலத்திட்டங்களை அறிவிக்கிறாங்க, ஏதோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த கேள்வியை முன்வைக்கிறதும் சரிதான் நான் நினைக்கிறேன். அதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, அனைத்து குடும்ப தொழிலுக்கும் 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? அப்புறம் வேலையில் பட்டதாரிக்கு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா தரதா சொன்னீங்க. இதே நிறைய இளைஞர்கள் நம்பினாங்க, அவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க, அதுவும் இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 சிலிண்டர் கொடுக்குறதா சொன்னாங்க, அதுவும் கொடுக்கப்படலை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொன்னாங்க, இன்ன வரைக்கும் அதை பற்றின எந்த அறிவிப்பும் இல்லை. தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு சொன்னாங்க, அது பற்றின திட்டங்கள் எதுவுமே இல்லை. மொழிப்போர் தியாகிகளுக்கு 2.50 லட்சம், அதாவது 2.5 lakhs, 2.5 லட்சம் வச்சு 2.5 லட்சம் கொடுக்குறதா சொன்னாங்க, அதுவும் இன்னும் வரல. வீடு தேடி ரேஷன் பொருள் வரும்னு சொன்னாங்க. இது சம்மந்தமாக திண்டுக்கல்ல போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் நானும் போய் பார்த்தேன். போராட்டம் எங்களால் வீடு போய் விநியோகம் பண்ண முடியாது, ரொம்ப சிரமம்னு சொல்லி ரேஷன் கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள், அந்த ஒவ்வொரு கிராமப்புற ரேஷன் பொறுப்பாளர்கள் எல்லாருமே போய் கலெக்டரில் மனு கொடுத்த விஷயங்கள் நானும் பார்த்தேன். அது நடந்திருந்தது. அதுக்கப்புறம் முதியோர் தொகை 3000 கொடுக்குறதா சொன்னீங்க, அது என்னாச்சுன்னு கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளிகள் மாத ஓய்வூதியம் 3000 என்னாச்சுன்னு கேட்குறாங்க. தறி வைத்திருக்கும் நெசவாளர் குடும்பத்திற்கு 30,000 கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு கேட்குறாங்க. பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துறதா சொன்னாங்க, அதுவும் இல்லை. தற்காலிக பணியாளர் நிரந்தரம், தற்காலிகமாக இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு நிரந்தர பணியாளராக மாற்றுறதா சொன்னாங்க, அதுவும் பண்ணலை. காவலர் செலவைப்படி 1000 என்னாச்சு, அதுவும் இல்லை. காவலர் ஊதியம் 25,000 கொடுக்குறதா சொன்னாங்க, அதுவும் இல்லை. தூய்மை பணியாளர்கள் ஓய்வூதியம் 4000 கொடுக்குறதா சொன்னாங்க, அதுவும் இல்லை. வழக்கறிஞர் நல நிதி தொகையாக 3000 கொடுக்குறதா சொன்னாங்க, அதுவும் இல்லை. உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரண தொகையாக 7000 கொடுக்குறதா சொன்னாங்க, அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பற்றி அதை ரத்து செய்கிறது, அதுக்கான திட்டத்துக்காக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அதை தடுத்து நிறுத்தத்துக்கான என்ன திட்டங்கள் வச்சுருக்காங்கிறத எந்த விஷயங்களும் வெளிப்படுத்தவே இல்லை. அனைத்து அரசு பேருந்துகளும் கட்டணம் மகளிர் பேருந்து சொன்னாங்க, ஆனால் எதுவுமே நிறைவேற்றவே இல்லை. அது இன்னும் அமல்படுத்தலைங்க. பெண்களுக்கு விரைவு சிறப்பு நீதிமன்றம் சொன்னாங்களே, அஞ்சலியம்மாள் நீதிமன்றம்னு நினைக்கிறேன், அண்ணன் பேசியிருந்தார். ஆனால் அது பற்றின எந்த ஒரு செயல்பாடுகளும் அறிவிப்பு கொடுக்கல. கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உதவியாக 25,000 கொடுக்குறதா சொன்னாங்க, அதுவும் இல்லை. விலையில்லா சானிடரி நாப்கின் கொடுக்குறதா சொன்னாங்க, அதுவும் இல்லை. 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஐஐடி டிப்ளமோ மாணவர்களுக்கு 2500 ரூபா கொடுக்குறதா சொன்னாங்க, அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை பிணையில்லா கடன் தரதுன்னு சொன்னாங்க, அதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, அறிவிப்பு இல்லை. வெற்றி தொழில் பயிற்சி திட்டங்கள் கொடுக்குறதா சொன்னாங்க, அதுவும் இல்லை. வெற்றி விவசாய உரிமை தொகை 15,000 கொடுக்குறதா சொன்னாங்க, அதுவும் இல்லை. மீனவர்கள் தடைக்கால நிவாரணத் தொகை 20,000 கொடுக்குற சொன்னாங்க, அதுவும் இல்லை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னாங்க, அதுவும் இல்லை. அரசு கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி வாழ்வு நிதியாக 8000 தரதா சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் காப்பீடு தொகை கொடுக்குறதா சொன்னாங்க, அதுவும் இல்லை. அரசு மருத்துவமனையில் குறைந்த விலை மருத்துவம் தரதா சொன்னாங்க, மருந்துகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது தரதா சொன்னாங்க, அதை பற்றின எந்த நடைமுறையும் இல்லை. மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொன்னாங்க, இல்லை. 180 நாள் ஊரக வேலை திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி எதுவுமே இல்லை. சொத்து வரி குறைக்கிறேன்னு சொன்னாங்க, அதை பற்றி எந்த இல்லை. இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே, இது எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்தை தாவேக்கா மக்களுடைய வாக்குறுதியாக கொடுத்து தேர்தலில் நின்னாங்க. ஆனால் இது எதுவுமே அமல்படுத்தாமல் நிதி அமைச்சரும் சரி, முதல்வர்கள் அவர்களும் சரி, இந்த விதமான எந்த அறிவிப்புகளுமே அங்கே சட்டசபை விவாதத்தில் அவங்க வெளிக்கொண்டு வரல, மக்கள்கிட்ட அதை பற்றி சொல்லவில்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, கரண்ட் பில்லை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லைன்னு நினைக்கிறேன், அங்கே நடந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி அருகே பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்திற்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 5000 ரூபா கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க 5000 ரூபா தான் கட்டக்கூடிய அதிகபட்ச மின்சார தொகை. ஆனால் இப்போ அது எவ்வளோ கட்டியிருக்காங்க தெரியுமா? சொன்னால் நம்பவே மாட்டீங்க மக்களே, அவ்வளோ தொகை கட்டியிருக்காங்க. தோராயமாக ஒரு கணக்கு வைங்களேன், தோராயமாக ஒரு கற்பனை பண்ணுங்களேன், எவ்வளோ கட்டியிருப்பாங்க? 5000 ரூபா கட்டக்கூடிய ஒரு முதியோர் இல்லம், ஓகேங்களா, ஒரு நடத்தக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்துக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய கரண்டுக்கான கட்டண தொகை பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். ஆனால்
இப்போ வந்து அரசுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ கரண்ட் பில் கட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இந்த செய்தி படிக்கும்போது என்ன பவர் டபுளாக மாறி இருக்குமா? 10,000 இல்லைன்னா 15,000 அதிகபட்சம் 20,000 வந்திருக்குமான்னு நினச்சேன். ஆனால் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயரத்தை எட்டியிருக்கு அவங்க கட்டக்கூடிய அந்த கரண்ட் பில். எவ்வளோ தெரியுங்களா? 4,39,743 ரூபா வந்திருக்கு. 4,39 லட்சம். எப்படி பாருங்கள், 28ஆம் மாதம் ஜூலை மாதம் டியூ டேட் வந்திருக்கு. போய் பார்த்துருக்காங்க, பார்த்தா 4,39,743 ரூபா வந்திருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி நமக்கு சமூக ஊடகங்களில் வருது. பார்த்தோன்னே எப்பா ஷாக்கிங் ஆகிட்டேன். 4,5 லட்சம், கிட்டத்தட்ட 4,5 லட்சம் கூட வச்சுக்கோங்க, 4,40,000 கூட வச்சுக்கோங்க. இவ்வளோ கட்டணமாங்க, இவ்வளோ கட்டணமா? ஐயோ, எங்களுக்கு முதியோர் இல்லை வேறு, இதை காட்டு இதை பார்த்து இன்பதடிச்சு ஆனாங்களா என்ன ஆனாங்கன்னு தெரியல. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நிதிநிலை அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் சம்மந்தப்பட்ட திட்டங்கள், முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டங்களை தொடர்பு மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் சரி பிற கட்சி நபர்கள் எல்லாமே மேற்கோள் காட்டி சொன்னாங்க. ஏங்க போன ஆட்சியில் இருந்த திட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க, பெயர் மாற்றம் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. சில கருத்துக்களை இங்கே பார்த்துருப்பீங்க. அது என்னென்ன விஷயங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்று, உலகம் உங்கள் கையில் போன ஆட்சியில் கொண்டு வந்தது, ஆனால் இப்போ அதை வெற்றி மடிக்கணினி திட்டம். ஓகேங்களா? அடுத்து கலைஞர் கனவு இல்லம் போன ஆட்சியில் கொண்டு வந்தது, இப்போ வெற்றி வீடு திட்டம். அதுக்கப்புறம் முதல்வர் படிப்பகம் போன ஆட்சியில் கொண்டு வந்தது, இப்போ டிஜிட்டல் நூலகம். நம்ம அன்பு சோலை திட்டம், இந்த சைடு மூத்த குடிமக்களுக்காக பொழுதுபோக்கு மையங்கள். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அந்த பக்கத்து. இந்த பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறை காமராஜர் காலை உணவு திட்டம். இங்கிட்டு நன்னில மகளிர் நில உடைமை திட்டம். இந்த பக்கம் மண்ணின் மகள் திட்டம், விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், நவீன மிதி வழங்கும் திட்டம். இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 6 திட்டம், ஒரு 7 திட்டம் வச்சுங்களேன். இந்த 7 திட்டமும் போன ஆட்சியில் லான்ச் பண்ணது, மக்கள்கிட்ட அறிவிப்பு கொடுத்தது. உணவு திட்டம் எல்லாமே முந்தின ஆட்சிக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ அதை தொடர்றாங்க, பேர் தான் மாற்றினாங்க தவிர அது கண்டினியூவாக தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுங்க, ஒரு விவசாயி வந்து இது கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஓட்டு போட்ட எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயி ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் இவங்க நிறைய வாக்குறுதிகள் விவசாயத்தை பேஸ் பண்ணி சொன்னாங்க. விவசாய பெருங்குடி மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணித்தரதா வாக்குறுதிகள் அண்ணன் விஜய் அவர்கள் பொது பிரச்சாரத்திலே சொன்னார். அதை நம்பி நிறைய டெல்டா மாவட்டத்தில் உள்ள எல்லா விவசாயிகளும் ஓட்டு போட்டாங்க. அதுக்கு போட்டாங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடியில் சில மாற்றங்கள் விதிமுறைகளை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நிறைய விவசாயிகள் வந்து சென்னையில் உள்ள போராட்டம் பண்ணாங்க. அவங்க சொன்ன விஷயத்த தான் நானும் சொல்கிறேன். நாங்கள் எல்லோரும் ஓட்டு போட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட அந்த விவசாயிகள், நான் இதை நேற்று வந்து விவசாயத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார், வேளாண் துறை அமைச்சர் சொன்னார். சொல்லும்போது பட்ஜெட்டில் வாசித்தார், நிறைய விஷயங்கள் ஏற்புடைய விஷயங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் ஒரு விவசாயி இல்லைங்க, சரிங்களா? எங்கள் தாத்தா பாட்டியில் விவசாயம் பண்ணாங்க, அப்பா அம்மா விவசாயம் பண்ணல, நான் இப்போ விவசாயம் பண்ணல, சரிங்களா? நான் ஒரு பட்டதாரி, விவசாயம் பண்ணேன். விவசாயத்தை பற்றி தெரியும், விவசாயிகளோட வழி என்னன்னு தெரியும், ஓகேங்களா? எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எங்கள் அண்ணன் இளைய தளபதி விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் வந்து படம் நடிக்கும்போது கத்தி படத்தில் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார், விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத கத்தி படத்தில் காமிச்சிட்டார். அதனால் விவசாய வழி என்னன்னு எங்கள் அண்ணன் நடிப்பு மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த பட்ஜெட்டில் ஒரு விஷயம் வாசித்தாங்க, உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு கோபம் சொல்லலாம், ஒரு வருத்தம் சொல்லலாம், வேதனை, வலி, எப்படி வேணால் எடுத்துக்கங்க. ஒரு சாதாரண எனக்கு நான் விவசாயி கிடையாதுங்க, நான் சொல்லிடுறேன். நான் மற்ற ஆளுங்க, நானும் ஒரு விவசாயி, நான் விவசாயிலாம் கிடையாது, சரிங்களா? என்னோடய தாத்தா பாட்டி விவசாயி தான், நாங்கள் இல்லை, நானும் விவசாயம் பண்ணல. ஆனால் எனக்கே கோவம் வரும் பொழுது இந்த ஓட்டு போட்ட மக்கள் மட்டும் கோவப்படாமல் இருப்பாங்களா? கோவப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி ஒரு பட்ஜெட்டில் என்ன தெரியுமா அறிவிப்பு? மழை வெயிலிலிருந்து விளைபொருட்களை பாதுகாக்க 43,500 தார்பாய் திட்டத்திற்கு 10 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. தார்பாய் திட்டத்துக்கு 10 கோடி நிதி, 43,500 தார்பாய்க்கு 10 கோடி நிதி. இல்லை, எனக்கு புரியலை. நெல் கொள்முதலுக்கு ஒரு குடோன் அமைச்சு தரல, என்னங்க பிரச்சனை? போன அரசு பண்ண தவறுகளை இந்த அரசு சுட்டி காட்டுச்சு, பிரச்சாரத்தில் பேசிச்சு. போன அரசில் எவ்வளோ விஷயங்கள் நடந்ததா இவங்க மேற்கோள் காட்டி விவசாயத்திட்ட சொன்னாங்க. விவசாயிகள் இந்த மாதிரி இருக்கு, உங்களை பிரச்சனைக்கு நாங்கள் பண்ணி தரோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு அண்ணன் விஜய் அவர்கள். தார்பாய்க்கு ஏதாவது பட்ஜெட் ஒதுக்குவாங்களாங்க? ஏங்க அதுக்கு வந்து குடோனை கட்டி கொடுக்கலாம்லாங்க? ஏங்க உண்மையாக வேதனையாக இருக்குங்க. எப்படி ஏற்றுக்க முடியும்? விவசாய மக்கள் உங்களுக்கு தான் விளைச்ச, ஓட்டு போட்டது நீங்கள் தானே, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்குலாம் உண்மையில ஆதங்கமாக இருக்குது, என்னோட கோவம் வருது. என்னடா அண்ணன் இப்படி பண்ணிட்டாங்க, பட்ஜெட்டில் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே, ரொம்ப வருத்தப்படுறேன். ஏங்க குடோனை கட்டி கொடுங்க, மழையில் நிலையுது, நெல் பூரா முளைச்சி போகுது, அறுபாடுபட்டு அவன் விவசாயத்தை பண்ணி கொண்டு வந்துடுறான், அதுக்கு சரியான பாதுகாப்பு இல்லைன்னா எப்படிங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்படி ஒரு செய்தி. ஆனால் இதோட கேலிக்கூத்தான விஷயம் என்னன்னு தெரியுமா? மது விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பம் தொகுதி வேட்பாளர் நினைக்கிறேன், அவர் சொன்னார், வீடியோவில் ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். மது கடையை மூடுவீங்களா அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில், தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள், தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்தால் கண்டிப்பாக மூடுவோம் சொன்னாருங்க.
சொன்னார். இப்போ என்னென்னா ஆன்லைனில் சேல்ஸு, இந்த சொமேட்டோ ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறீங்களா, ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணுறீங்களா, பிளிங்கிட் ஆர்டர் பண்ணுறீங்களா, அமேசான் டோர் டெலிவரி, அது மாதிரி இது வரைக்கும் ஃபுட்டு, திங்ஸு, ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை ஜாமான் பொருட்கள் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டா. இனி அடுத்த கட்டமாக ஒன்று வராமல் இருந்தது என்னென்னா இந்த சாராயம். இப்போ இந்த சாராயம் என்னென்னா ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தீங்களா? எப்படி QR கோடு மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி எப்படி பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல திட்டம். தார்பாய்க்கு நிதி ஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப ஆதங்கப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன். விவசாயிகள் நீங்கள் பார்த்துக்குங்க, விவசாயிங்க நீங்கள் பார்த்துக்க, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறதே எனக்கு தெரில. அதுக்கப்புறம் கரண்ட் பில் பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல, சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் ஒரு முதியோர் இல்லத்தில் நடந்த உயர்வு அதே மாதிரி ஒரு ரூம்லேயே நடந்திருக்கு. அது எங்கே எடுத்த வீடியோன்னு தெரில. ஆனால் அந்த பசங்க பூரா டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. டிவிக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி கேக்கில் வெட்டியிருக்காங்க. வீடியோ ஆல்ரெடி இருக்குது. அதுக்கு அடுத்த கட்ட வீடியோமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கியிருக்க அந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் வந்திருக்கு. அதில் கரண்ட் பில்லை என்ன கொடுமை என்ன கூத்துனா, அவங்களுக்கு இருக்கிற வீட்டு வாடகை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா. ஆனால் வந்திருக்க கரண்ட் பில்லு 20,000 ரூபா. 20,000 ரூபா. ஓட்டு போட்ட நிறையா பேர் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓட்டு போடுறப்போ அவங்க பசங்களாம் பேசுது, அம்மா நீ அங்கே அழுத்துறதுல விசில் சத்தம் எனக்கு கேட்கணுமா அப்படிலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா சிரிச்சுட்டே ஓட்டு போட போயிருக்காங்க. யாருக்கு? டிவி கேட்க. ஓட்டு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ போயிட்டு என்ன மாதிரினா கரண்ட் பில் அதிகமாகிடுச்சு, கடை நடத்த முடியல அப்படிங்கிறாங்க. கடையை நடத்தலை, அவங்க வீடியோ ஆன்லைனில் வருது. அது என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. ஓட்டு போட்ட நிறையா பேர் ஏன்டா ஓட்டு போட்ட நினைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் போது மக்கள் வந்து வீதிக்கு வரதான் செய்வான். அவனுக்கு அன்றாட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதாங்க நினைப்பான். அதுக்கு தான் அரசு தேர்ந்தெடுக்கிறான். குடிநீர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, பயண பிரச்சனை, இந்த மாதிரியான அடிப்படை நேரடியாக மக்கள் சந்திக்கக்கூடிய எந்த விஷயங்களும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு தான் அவன் நினைப்பான். அதில் கை வச்சா மக்கள் கேட்காம கேள்வி கேட்காம இருப்பானா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்குங்க. இதான் நடந்தது. இதான் நிதி அறிக்கையில் சொன்னது. அங்கே பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. நிறைய பட்ஜெட்டில் சில விஷயங்கள் இருக்குது. எல்லா கட்சியும் அதை மேற்கோள் காட்டி பேசிட்டாங்க. எல்லா யூடியூப் வாசிக்கும் பேசிட்டாங்க. பொதுமக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கரண்ட் பில் கூடி இருக்குது. ஒருத்தரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டினா 50,000 ரூபா கரண்ட் பில் கட்டியிருக்காரு. சொந்த வீட்டுக்கு நான் சச்சிக்க சொல்லி அவர் வீடியோ போட்டிருக்காரு. அவர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. எல்லா பேரும் வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. நான் எனக்கு இவ்வளோ தான் கரண்ட் பில்லு, வீடே இல்லை ஆலையில் வீட்டுக்கெலாம் கரண்ட் பில் வந்திருக்குன்னு சொல்லி. இது விஜய் சித்து, அவங்க விஜய் சித்துவில் ஆக்கிருக்காருல, அவருக்கு 62,000 சம்திங் சொன்னார்ல, அவருக்கும் கரண்ட் பில் அதிகமாக தான் வந்திருக்கு. அரசு தான் பொறுப்பேற்கணும். எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். இந்த பட்ஜெட்டில் இதாங்க விஷயங்கள், சில விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் விவசாயத்துக்கு பண்ண விஷயங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. தார்பாய்க்கெல்லாம் முதலீடு பண்ணாமல் குடனை கட்டி கொடுத்தா வேலை முடிஞ்சுங்க. இதெல்லாம் கேள்வி விஷயங்கள். சரிங்க மக்களே, இந்த காணொலி பற்றி நீங்கள் எனக்கு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.